Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கிற ரெவன்யூ வந்து எப்படி வந்திருக்கு, தென் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு ரெவன்யூ வரும்ன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் வரீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $61.73 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூன்றது ஒன்று வரலை. ஆனால் லாஸ்ட்டு 7 டேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1730 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1080 வந்து இருக்குது. சரிங்களா? ப்ரோ ஆக்சுவலி எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா நண்பா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ இருக்குது? $61.73 வந்திருக்கு. அது என்ன எஸ்டே நேற்றுக்கு மட்டும் ஏன் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலைன்னா இதுதான் நண்பா. இப்போது நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர் தென் மேனுவல் ஆடு கோடு வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கான சைஸை கொடுத்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல் தான் ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணலை, மேனுவல் ஆடும் யூஸ் பண்ணலை. ஸோ எந்த ஒரு ஆடு யூஸ் பண்ணதால் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் மட்டும்தான் உள்ளே வந்ததே தவிர ஆடுகளுக்கு எதுக்கும் நடக்காதால நமக்கு ரெவன்யூன்றது ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நமக்கு எஸ்டே ரெவன்யூன்றது ஒன்றும் வரலை. ஓகேவா? சரி, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $1730 வந்திருக்கு. கேனா 1000, எல்னா லட்சம், எம்னா மில்லியனில் போகும். சரியா? சரி, திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது? ஓவராலான $1080 வந்திருக்கு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் $61.73 இருக்குல்ல, அது வந்து திஸ் மந்தில் $1080 இருக்கு இல்லையா? 1.8 கேன்னு போட்டிருக்குல்ல, அது கூட ஆடாயை தான் காமிச்சிட்ருக்குது, அதாவது ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நண்பா, டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே, சரிங்களா, எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் ஆடாயை தான் காட்டும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக திஸ் மந்தில், அதாவது டில் எண்டில் தான் வந்து எல்லாமே ஆடாயை காட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க பிகினர்ஸ்லாம். அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார் டேவுக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஏன் மாதம் மொத்தம் உனக்கு ஓவராலாக $100 வந்தாலுமே சரி, எல்லாமே சேர்த்து காட்டணுன்றது அவசியம் இல்லை. டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் ஓவராலாக சேர்த்து தான் காட்டும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு $100 திஸ் மந்தில் $100 சேர்த்து தான் காட்டும். புரியுதுங்களா? சரி, பேலன்ஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஆவரேஜாக நமக்கு கிட்டத்தட்ட $1049.67 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா $138.65 வந்து வச்சுருக்கோம். சரிங்களா ப்ரோ? அது என்ன ப்ரோ, லாஸ்ட் பேமெண்ட் வந்து ஜஸ்ட் வெறும் $138 தான் இருக்குது. பேலன்ஸில் வந்து கிட்டத்தட்ட $1049 வந்து இருக்குது. இது பாசிபிளா? இது வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட் வந்து இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஃபோனில் உங்களுக்கு தெரியும் ஆட்டோ தூவில் இருக்கிறதால முன்ன ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாறி மாறி வந்துட்டுருக்கும். உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து என்னோடய சேனலில் 850 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? 3 இயர்ஸ்ன்னும் போது கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னுடைய வெப்சைட் MrFool.com இன்றைக்கி ரேஞ்சுக்கு அது பிஸ்னஸ் வெப்சைட்டாக நான் மாற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1500 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு நாளும் லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12:05, 12:10 இந்த டைம் வரைக்குமே நம்ம வந்து லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? சேனலுக்கு போங்க. நான் ஃபஸ்ட்டு எது போல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து அப்படியே ஒரு 100 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து எது போல் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸோ பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எது போல் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லா டைமில் சுச்சுவேஷன் வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா? ஏன்னா நான் வந்து ஓப்பனாக என்னோட டொமைன் நேம் காமிச்சிருவேன். டொமைன் நேம் காமிச்சா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஃப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, சம் மோர் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து வெப்சைட் காலி பண்ணுறதுல என்னுடைய காம்படிட்டர் வந்து இருக்கிறாங்க. அதனால் என்னால் வந்து வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கானா. புரியுதுங்களா? நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ண நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் அண்ட் டைமில் ரெவன்யூ பார்க்கலாம். இல்லை நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன், எனக்கு வரப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போது இது பேலன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கல, அதில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? அதாவது டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஆடாக தான் காட்டும். அதே போல் எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ் இது எப்போயுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அது நைட்டு 12:05 ஆன உடனே எஸ்டேக்கு போயிடும். அப்போ எஸ்டேவில் இருக்கிற அமௌண்ட் எங்கே போகணும்னா லாஸ்ட் 7 டேஸ் இந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகும். இது வந்து எப்பவுமே லாஸ்ட் 1 வீக் டேட்டா வந்து தப்பாக தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த $61.73 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோமா?
கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 3750. ஓகேங்களா, கீழே 1000, மறுபடியும் சொல்கிறேன் 3750 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க ஆர்கானிக்காக. அந்த 3750 பேர் வந்ததால் கிட்டத்தட்ட $61.73 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு 1000 லட்சம் அந்தமாரி வந்தால் தான் ரெவன்யூ அதிகமாக வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. வரக்கூடிய யூசர்ஸ் ஜஸ்ட்டு 300 பேர் இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக வராங்க அப்படின்னா நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா, சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். பிளாகிங்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும்னு நினச்சி உள்ளே வந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, மோர் தென் உங்களுடைய ரேஞ்ச் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். சரிங்களா, ஆட்சன்ஸில் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். மற்ற யூடியூபர்ஸ் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது என்னையும் அவங்களையும். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக எவ்வளோ நாள் டைம் எடுக்கும், எவ்வளோ ஆர்டிக்கல் நீ போடுன்றது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லிவிடும். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நீ ஒரு பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா வித்தவுட் அமௌண்ட், அதாவது ₹1 கூட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் எதுனா பிளாகர். சரிங்களா, இல்லை நான் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் நான் லேர்ன் பண்ணிவிடும் ஒரு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து நீங்கள் வாங்க போகிற ஹோஸ்டிங் டொமைன் பொறுத்து 3000 மீண்டும் 5000 வரைக்கும் சார்ஜ் ஆகும் இயருக்கு. சரிங்களா, அது இல்லாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோடனே நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன் தி வே ஒரு 2 to 3 மந்த்தில் நமக்கு ரெவன்யூ கிடச்சிருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்காது நண்பா. உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கே மினிமம் 1 இயர்லேருந்து அதிகபட்சம் 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன அக்கௌண்ட்டே காசு கொடுத்து மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கினாலுமே உங்களுக்கு ரெவன்யூன்றது டக்குன்னு வந்துருமானா கிடையவே கிடையாது. மினிமமாக நீங்கள் 1 இயர் அதில் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும். எடுத்தவங்க ஒருத்தவன்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் த காஸ்ட்டாக போயிடும். அதாவது லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் பிளாகிங்குள்ளே உள்ளே வாங்க. ஆன்லைனில் சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வரீங்க அப்படின்னாலே கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காம நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணது மட்டும்தான் அங்கே இருக்குமா தவிர ப்ராஃபிட்ன்றது அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. சரியா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட 5 மடங்கு அதிகமாகவே ஃபியூச்சரில் கிடைக்கும். சரியா, சரி. இப்போது 3750 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 3750 பேர் வந்ததால் $61.73 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ இது எதுக்குமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு கிளிக்கு நடந்தால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அதாவது நண்பா, நான் சொல்கிறது கூகுள் ஆட்சன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். கூகுள் ஆட்சன்ஸ் தாண்டி ஆட் மோப் இருக்குது, ஆட் மேனேஜர்ஸ் இருக்குது, அதாவது ஆட்சன்ஸ் 360 இருக்குது, ஏடெக்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சரிங்களா, ஸோ இது 3த்துக்கும் பொருந்தாது. ஆட்சன்ஸ்ன்றது தனி பிளாட்ஃபார்ம். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. சரிங்களா, சரி. அப்போது 3750 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 3750 பேர் வந்ததால் $61.73 வந்திருக்கானா? இல்லை. அப்போ கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. அப்படின்னா 11 பேர் என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $61.73 வந்து கிடச்சிருக்கு. ப்ரோ, அப்போனா நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அப்போ எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றதா முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை ஆடு கிளிக் நடக்குது, எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக நடக்குது, அதுதான் கான்செப்டை தவிர பேஜ் வியூஸ் வேஸ்ட்டு. ஓகேவா? ஆனால் இதுலேயுமே ஒரு ஹைலைட்டான விஷயம், இப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுவீங்க, ரிலேட்டிவ் கால் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்து லீகலான, அதாவது கூகுளுக்கு பாலிசி வேல்யூஷனுக்கு அகேன்ஸ்டுக்கு போய்டும். ஆர்கானிக்காக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சர்வே பண்ணும், இல்லைனா சஸ்பெண்ட் ஆகிடும், இல்லைனா ஆட் லிமிட் விழுந்துடும். புரியுதுங்களா? அது இல்லாமல் ஆடு கிளிக்குமே ஒரு லிமிட் இருக்குது. கூகுளுடைய அஃபிஷியலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 250 பேர் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 2 ஆடு கிளிக்கு தான் நடக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வர்றது 50 பேராக இருக்கும், 100 ஆடுகளுக்கு பண்ணி நம்ம ஒரே நாளில் சம்பாதிச்சலான்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஆட்சன்ஸை கொண்டு கை விட்டும் போய்டும், பார்த்துக்குங்க. தென் இன்னுமே ஒரு எக்ஸாக்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 50 ஆடுகளுக்கு தாராளமாக நடக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா, சரி. பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் என்ன சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு பிகினரும், அதாவது பிகினர் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா என்னன்னா இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி தான். ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிசி பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வரும். அதுவே ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360, தென் ஆடெக்ஸு, அதாவது
இதில் வந்து பார்த்திங்கன்னா இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இசிபிஎம்னா என்ன அப்படின்னா இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க அந்த பிளாட்ஃபார்மில். ஆனால் ஆட்சன்ஸுக்கு மட்டும் தான் சிபிசி கால்குலேட் பண்ணி ரெவன்யூ கிடைக்கும். அது எப்படின்னா இப்போது பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், $16.48 இருக்குது அப்படின்னா ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $16.48 வந்து கிடைக்கணும். சரிங்களா? இதுதான் பேஜ் ஆர்பிஎம். அண்டு சிபிசின்றது என்னென்னா இப்போது ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $16.48 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $5.61 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $5.61 தான் கிடைக்கும். ஏன் ப்ரோ மேலே இருக்கிற $16.48 கிடைக்காதானா நண்பா? இது ஓவராலாக தான் காட்டுது. இது அதுவே கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மேனுவலாக பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? தென் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா, இப்போது நான் ஒர்க் பண்ணக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இதுபோல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். நான் சொல்லக்கூடிய இந்த 4 கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு ரெவன்யூன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? ஏன் ப்ரோ இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாதானா நண்பா? எப்பயுமே 2 விதமான நீச்சஸில் ஒர்க் பண்ணுங்கள். மைக்ரோ நீச்சஸில் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு ஆடியன்ஸ் பர்டிகுலராக எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்கன்றது பார்க்கணும். ஒன்று, ஆடு கிளிக்கு நடக்கலை, தென் ஆடு கிளிக்கு நடக்குது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலை, அதிகமாக வரலை அப்படின்னா அதர் கண்ட்ரியான டயர் 1 கண்ட்ரியான நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அந்தமாரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வருன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. புரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக டெலகிராமு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு மோர் தென் சோஷியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டவுட்டு கேளுங்க. இல்லையா வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே கிடச்சிரும். சரியா? சரி. தென் சிபிசி பேஜ் ஆர்பிஎம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் நம்ம போடுறது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். தென் இம்ப்ரெஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 3750 பேர் வந்ததால் கிட்டத்தட்ட 11,080 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. நண்பா, ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து மினிமமாக எவ்வளோ இம்ப்ரெஷன் தெரியுமா வரணும்? 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 6000 இம்ப்ரெஷன் வரணும். ஸோ அப்போ என் வெப்சைட்டுக்கு 3750 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜ் பண்ணி எனக்கு 11,800 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இம்ப்ரெஷனுக்கு ஆட்சன்ஸில் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 0.29% இருக்குது. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோனில் இருக்குது. அதாவது பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 1 டே 2 டே பிரச்சனை கிடையாது. கண்டினியூஸாக 10க்கு மேலே போகுது அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட் உங்கள் கையை விட்டு போகலாம். அதாவது க்ளோஸ் ஆகலாம். அப்படின்னா ஆட் லிமிட் போட்டு விட்டாங்கன்னா 2லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஆட் லிமிட் ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க. ஆடே ஷோ பண்ணாத வெப்சைட்டில். புரியுதுங்களா? ஸோ மோர் தென் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் பாலிசி சொல்யூஷன் ஆகிடும். ஒரு சிலது என்னால் சொல்லாமல் இருக்கிறதா என்னோடய யூடியூப் சேனலுக்கு சேஃப்டி. புரியுதுங்களா? ஏன்னா டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி. இப்போ இந்த டுடே டாலர் $61.73 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டேன். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணதால ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னு பக்கத்துலேயே பாருங்கள், பின் பண்ணி வச்சுருக்கேன். யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம். யூஎஸ்னா யுனைடெட், யூகேனா யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? சரி. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூகேலேருந்து தான் இன்றைக்கான ரெவன்யூ $61 கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட யூகேலேருந்து 3720 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. சிபிசி ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜாக $5.61 விதத்தில் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக $61.73 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நண்பா, இது வந்து கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன், யூகே டொமைன். இது வந்து .com டொமைன் கிடையாது. எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் முடிவு பண்ணுறோமோ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் ஒர்க் பண்ணுறது தான் ரீச் ஷார்ட் அண்ட் டைமில் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி. இப்போது அது போக பெர்சல், இந்தியா, யூஎஸ் பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜ் யூஸ் தான் இருக்க தவிர ரெவன்யூன்றது ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு டயர் 1 கண்ட்ரியான அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த வீடியோஸ் நீங்கள் மோர் தென் 95% தமிழ் யூஸர் தான் பார்ப்பீங்க. எனக்கு இங்கிலீஷ் விட்டு போட்டாலும் வராது ப்ரோ, எனக்கு தமிழ் மட்டும்தான் வரும்னா, நண்பா உனக்கு தமிழ் மட்டும்தான் வருமா, நீ ஆர்டிக்கல் போடு, பிரச்சனை கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு 3000 ஆர்டிக்கல் போடு. ஓகேவா? 3000 ஆர்டிக்கல் போடும் போது உனக்கு அன்றைக்கி ரேஞ்சுக்கு 30,000 பேர் ஆர்கானிக்காக வருவாங்க. அன்றைக்கி 30,000 பேர் ஆர்கானிக்காக வராங்கன்னும் போது 3000 ஆர்டிக்கலை பேக் அண்ட் ரேங்க் ஆகிட்டு தான் இருக்கும். நீ வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. ஏன்னா நமக்கு டிராஃபிக் ஒரு பக்கம் ஃபுல்லாக வரும்போது என்ன ஆகும், நம்ம வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சும் போது டயர் 1 கண்ட்ரியில் உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகிடும் ஈஸியாக. புரியுதா? ஏன்னா ஒரு சிலது வந்து அதையும் தாண்டி இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரணும் அப்படின்னா ஒரே வழி பேக் லிங்க் மட்டும்தான்.
பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் டிராஃபிக் உள்ளே வரும், டிராஃபிக் உள்ளே வந்தால் மட்டும்தான் ஆடு கிளிக் நடக்கும், ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். பேக் லிங்க் இல்லை அப்படின்னா நான் வெப்சைட் என்றைக்குமே ரேங்க் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்குறேன், ஆர்டிக்கல் போகிறேன், ஆனால் ரேங்க் ஆகுது, கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பர்மனெண்ட் இல்லைன்னுபா. சரிங்களா, கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு அப்டேட்டுன்ற மாதிரி விட்டுட்ருக்காங்க இன்றைக்கி ரேஞ்சுக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ப்ரூஃப் வேணும் அப்படின்னா கூகுளில் வர 10 ரிசல்ட்டு நீங்கள் எந்த கீவேர்ட் சொன்னால் தேடிப்பார், அது வந்து டொமைனுக்கான ஏஜ் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒன்று பேக் லிங்க் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். 1 லட்சம் பேக் லிங்க்கு மினிமமாக போட்டிருப்பாங்க யாராக இருந்தாலும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாலே புரியும். அப்படின்னும் போது நம்ம இன்றைக்கி ஒரு நாள் 10 நாள் வந்து டாப் 10க்குள்ளே, அதாவது நம்பர் 1 பொசிஷனில் வச்சுருந்தாலும் வேர்ல்டு வைஸ் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா உங்கள் வெப்சைட் 20வது பொசிஷனில் இருக்கோ 50வது பொசிஷனில் இருக்கோன்னு தெரியாது. புரியுதுங்களா? இந்தியாவில் மட்டும் நீங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடாது, எல்லா கண்ட்ரியுமே வேர்ல்டு வைஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆர்டிக்கல் வந்து வேர்ல்டு வைஸில் ரேங்க் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது மினிமமாக. 1000 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும் மினிமம். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறது மினிமம் 3 to 4 ஹவர்ஸை வந்து ஆகும். அது இல்லாமல் நான் கொடுக்குற ஆர்டிக்கலுக்கு வந்து நான் கேரண்டி கொடுத்துருவேன். சரிங்களா? உனக்கு வந்து நான் கொடுக்குற ஆர்டிக்கல் ரேங்க் ஆகலைன்னா நீ வந்து எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இது வந்து மற்ற எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நாம் கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, சிபிசி இல்லை, ரெவன்யூ வரலை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு 40 ஆர்டிக்கல் வாங்கிட்டு 100% கேரண்டி நான் கொடுத்துருவேன். அதாவது சிபிசி வந்து ஏறும். ஓகேவா? சரி, அது போக பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிஆர்டிஏ டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா மினிமமாக வந்து பேக்கேஜ் 5000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ரெண்டுத்தையுமே பண்ணணுமே, டிஏ அதாவது டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணணும் அப்படின்னா 10,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். டொமைன் அத்தாரிட்டி வந்து மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் வந்து ஏ கிரேஃபில் அப்டேட் ஆகும். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது இதில். சரிங்களா? ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடும், நம்ம வெப்சைட் எதுனா அஃபெக்ட் ஆகிடும் பேக்கெண்டில் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பேம் ஸ்கோர் வித்தின் 1% தான் நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? தென் அது போக முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸில் தனியாக உங்களுக்கு பர்டிகுலராக பேஜ் ரேங்க் பண்ணணும், போஸ்ட் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க்கு நம்ம ₹1 கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 1000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான எஸ்இஓ சர்வீஸு மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும், எனக்கு வந்து பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி பண்ணணும், இல்லை காமர்ஸ் மாதிரி பண்ணணும், இல்லை என்ன வந்து ஒரு பிளாகிங் பண்ணலான்னு இருக்கேன், விளாக் பண்ணலான்னு இருக்கேன், மோர் தென் உங்களுடைய கஸ்டமரோட டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டே நோட் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது போல் வெப்சைட் பில்ட் பண்ணலான்றது நானும் ஐடியா கொடுத்துருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா யோசிக்காமல் கால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, காலே பண்ணிவிடுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது இல்லாமல் ஃபைனலாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் பேசுறது வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து எடிட் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஏதாவது சர்வீஸ் வேணும் வெப்சைட் சொந்தமானா தாராளமாக கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் ப்ரோ இவ்வளோ ரெவன்யூ வருது, நீங்கள் ஏன் இது எல்லாமே ஒரு கோர்ஸாக போடுறீங்க, பெய்டு சர்வீஸாக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி லேர்ன் பண்ணது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ப்ராஃபிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல, அதே தான். நமக்கு ரெவன்யூன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய லேர்னிங் வந்து அதை வந்து நான் வந்து ஒரு இன்கமிங்காக மாற்றத்துக்காக தான் நம்ம கோர்ஸ் வந்து போடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். என்னோடய வெப்சைட்டை வந்து mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போயிட்டு வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் எல்லா சர்வீஸுமே வெப்சைட்டில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.